ஒக்கியம் மடுவு பகுதிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை காரப்பாக்கத்தில் ஒக்கியம் மடுவு கேசிஜி தனியார் கல்லூரி அருகே நீர்வழித்தடம் பகுதிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். உடன் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இருந்தனர். உதயநிதி ஆய்வு செய்ய வந்தபோது முன்னாள் மத்திய அமைச்சர் KUV தங்கபாலு அவர்கள் உதயநிதியை சந்தித்து பேசிவிட்டு சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், இன்று எழிலகம் மற்றும் சென்னை மாநகராட்சி அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தை இன்று நேரில் ஆய்வு செய்தோம். சென்ற சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் நேரில் வந்து ஆய்வு செய்தோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகளை இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். வேளச்சேரி, பள்ளிக்கரணை, சிகாரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் நீரை ஒக்கிய மடுவு வழியாக பக்கிங்காம் கால்வாயில் இணைக்கும் பணிகள் முக்கிய பங்காற்றுவது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நீங்க தற்பொழுது கரையை அகலப்படுத்தும் பணி மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ஒக்கியம் மடுவு நீர்வழி தடம் ஒரே அளவில் இல்லாமல் மாறுபட்ட அளவில் உள்ளது. சதுப்பு நிலப்பகுதியில் நீர் வழித்தடத்தை அகலப்படுத்தும் முக்கிய இடம் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமாக இருந்தது. அதனை அரசு கையகப்படுத்தி தற்பொழுது நீர் வழித்தடம் அகலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 80 மீட்டர் அகலம் இருந்த இந்த நீர் வழித்தடம் தற்பொழுது 130 மீட்டர் அகலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7000 கன அடி நீர் மட்டுமே முன்பு சென்றிருந்தது. இப்பொழுது 12000 கன அடி நீர் மணிக்கு வெளியேற்றப்படுகிறது. மேலும் மற்றொரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்திலிருந்து நிலத்தை அரசு சட்ட போராட்டத்தின் பிறகு கையகப்படுத்தி அங்கிருந்த மணல் திட்டுகள் 30 லட்சம் மதிப்பீட்டில் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் எல்லாம் இன்னும் 4 நாட்களில் நிறைவடைந்துவிடும். இதன் காரணமாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழை நீர் தேங்காத வகையில் வழிவகை செய்துள்ளோம். 15 நாட்களுக்கு முன்பு மழை வரும் என வானிலை ஆய்வு எச்சரித்தபோது பணிகள் பெரும்பான்மையானவை நிறைவு பெற்று விட்டன. தற்போதும் அதேபோல பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. கடந்த ஆண்டு போல் இல்லாமல் இந்த ஆண்டு மழை நீர் தேங்காமல் அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். காங்கிரீட் வால் இது காம்பவுண்ட் வால் இருக்கு. காம்பவுண்ட் வால் இருக்கு. அதுல தண்ணி நிக்குமே.